செய்திகள் தொடர்கின்றன. திருப்பதி கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் விற்பனை செய்ய இருந்த ஏராளமான மது பாட்டில்களும் 1000க்கும் மேற்பட்ட பீடி சிகரெட் பாக்கெட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. புகழ்பெற்ற திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் அமைந்துள்ள திருமலையில் மது, போதை பாக்குகள், சிகரெட் உள்ளிட்ட பொருட்களின் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவற்றை சட்டவிரோதமாக மலையில் கொண்டு செல்லும் முயற்சியில் ஒரு சிலர் ஈடுபட்டுள்ளதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் திருப்பதி அடிவாரத்தில் இருந்து திருமலைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட மது பாட்டில்கள், பீடி சிகரெட் மற்றும் குட்கா பாக்கெட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று அனைத்து போதைப் பொருட்களையும் அதிகாரிகள் உடைத்தெறிந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்தியுள்ளனர். இதைத் தொடர்ந்து திருமலைக்கு செல்லும் வாகனங்களில் சோதனை பலப்படுத்தப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் முதல் கணவரிடமிருந்து விவாகரத்து பெறாமலேயே இரண்டாவது கணவருடன் குடும்பம் நடத்திய எம்எல்ஏ மீது அந்த பகுதி மக்கள் கடும் தாக்குதலை நடத்தியுள்ளனர். அசாம் மாநில காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் ரூபிநாத். இவர் தனது இரண்டாவது கணவரான சக்கி ஜாகூருடன் கரீம்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள விடுதி ஒன்றில் தங்கியிருந்தார். அவரது அறைக்குள் அதிரடியாக புகுந்த நூற்றுக்கணக்கான மக்கள் ரூபிநாத் சமுதாய கோட்பாடுகளுக்கு எதிராக நடந்து வருவதாக கூறி அவரையும் அவரது இரண்டாவது கணவரான சக்கி ஜாகீரை தாக்கியுள்ளனர். இந்த தாக்குதல்களால் பலத்த காயமடைந்த இருவரும் போலீசாரால் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சமூக வலைத்தளமான ஃபேஸ்புக் மூலம் ஜாகீர் உடனான நட்பு காதலாகி திருமணத்தில் முடிந்துள்ளது. தனது முதல் கணவர் மற்றும் 2 வயதான மகளை விட்டுவிட்டு ஜாகீருடன் சென்ற ரூபிநாத்தை காணவில்லை என்று அவரது முதல் கணவர் போலீசில் ஏற்கனவே புகார் கொடுத்திருந்தார். இந்த சம்பவம் குறித்து செய்தியாளரிடம் பேசிய ரூபிநாத்தின் உதவியாளர் தாக்குதல்களுக்கு ஆளான இருவரின் உடல்நிலை தற்போது தேறி வருவதாக குறிப்பிட்டார். इंजरी अभी स्थिति ठीक है। डॉक्टर्स टीम आए थे, वो लोग चेकअप करके गए। अगर जरूरत हुआ हॉस्पिटलाइजेशन करने की, ऐसा कुछ नौबत आए तो जरूर किया जाएगा। उसके लिए चिंता न करें, क्योंकि डॉक्टर्स हमेशा कांटेक्ट में है। இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் பல்வேறு கொள்ளை வழக்குகளில் ஈடுபட்டு வந்த 12 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 157 பவுன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் கொள்ளை, வழிப்பறி போன்ற சம்பவங்கள் அதிகரித்ததை அடுத்து போலீசார் தனிப்படை அமைத்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் திருப்பூர் பல்லடம் ரோடு சந்தைப்பேட்டை அருகே போலீசார் நேற்று வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அந்த வழியாக வந்த கார் ஒன்றை மடக்கி சோதனை செய்தனர். அப்போது காரில் பயங்கர ஆயுதங்கள் இருந்ததால் சந்தேகமடைந்த போலீசார் காரில் பயணம் செய்தவரிடம் விசாரணை நடத்தினர். இதில் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 157 பவுன் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் சிறப்பாக பணியாற்றி கொள்ளையர்களை பிடித்த காவல்துறையினருக்கு மேற்கு மண்டல காவல்துறை துணைத் தலைவர் தனது பாராட்டை தெரிவித்துள்ளார். 2011-2012 வருஷத்தில் நடந்த 32 செயின் ஸ்நாச்சிங் ப்ளஸ் 8 மட்ட திருட்டுகள் வழக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் டிஎஸ்பி திரு ராஜாராமுடைய தலைமையில் டீம்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் யூரோ கோப்பையை வெல்லப்போவது யார்? ஸ்பெயின், இத்தாலி இடையே பல பரீட்சை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.